இந்த சட்டையை வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இது புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க சிற்பக்கடலுக்கு. இங்கே மேக் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். புது டிசைன் மேக் பண்ணுறதெல்லாம் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாம்பே மாடல் விநாயகர் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு போய் காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய பாம்பே மாடல் விநாயகருக்கு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 15 அடி வரும்னு நினைக்கிறேன் இந்த விநாயகர். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா பெரிய விநாயகரை கொடுத்துருக்காரு அண்ணன். அந்த அளவுக்கு நல்லா 6 பேக்ஸ் போட்டு நல்லா காலமாட்டம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க விநாயகர். ஸோ டீசெண்டாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு யானை மேலே ஆக்சுவலாக இங்கே இருக்கிற எல்லாமே பாம்பே மாடல் தாங்க. இது ஒரு விநாயகர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சேம் இல்லை, ஒரே டிசைன் தான். இங்கே மயில் போட்டு வந்துடும். ஸோ இங்கே விநாயகர் பார்த்திங்கன்னா மயில் போட்டு கொடுத்துருப்பாங்க இந்த விநாயகர். ஸோ அடுத்தது அப்படியே உள்ளே போகலாங்க. பார்த்து தான் போகணும். ஸோ இங்கே ஒரு சிங்கம் போட்டு இருக்கும். ஸோ சிங்கத்து மேலே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க விநாயகர். ஸோ சிங்கம் போட்டு நல்லா ஒரு சூலாயுதம் மீதிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போய்க்கலாம். அந்த பக்கம் போய்க்கலாங்களா? இங்கே ஒரு புது மாடல் விநாயகர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ச் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட இது ஒரு அந்த கோபுர வச்சு நீட்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் போட்டது ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக அந்த சிங்கம் போட்டு அந்த காலமாட இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு அந்த காலி வேஸ்ட்டில் இருக்க விநாயகர் நல்லா செம்மையாக கொடுத்துருக்காரு. 6 பேக் போட்டிருக்கு. ஸோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் இருக்குது. ஸோ சிங்கத்து மேலே கொண்டுருக்கிற மாதிரி காலை வச்சு சிங்கத்தையே அடக்கிட்டு கொண்டுருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த வருஷம் வந்திருக்கு. ஸோ அடுத்தது போய் பார்க்கலாங்க என்ன இருக்குன்ட்டு. அதுலேயே போய்க்கலாம். ஸோ கரெக்டாக லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குங்க 6 பேக்ஸ் விநாயகர். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறக்கே நல்ல இது ஒரு 12 அடி இருக்குன்னு நினைக்கிறேன் விநாயகர். நல்லா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கத்தி வச்சுட்டுக்கிற மாதிரி பயங்கரமாக இருக்குங்க. ஸோ அடுத்து அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா காலச்சக்கரம், அந்த சூரியன் காலச்சக்கரம் வச்சுட்டுக்கிற மாதிரி இதோட விநாயகர் வச்சுருக்காங்க. நிறையா விநாயகர் இருக்குங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 6 பேக் பக்காவாக ரெடியாக இருக்குது. இதெல்லாம் கலரிங் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க. அந்தளவுக்கு நீட்டாக பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே இங்கே எல்லாமே பாம்பே மாடல்ஸ் எல்லாம் தான் ரெடியாக இருக்குது. ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்லேயே போட்டிருக்கோம், இன்ஸ்டாலேயே போட்டிருக்கா, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே பின்னாடி போய்க்கலாம். பின்னாடி எல்லாமே குச்சி வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க.